வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னா, இந்த பண வசியம். இந்த இந்த செடியை வீட்டு வாசலில் வச்சா பணம் வரும், இந்த செடியை இங்கே வச்சிங்கன்னா பணம் வரும், இது பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது அப்படின்ட்டு நிறையா நீங்கள் செய்திகள் ஒரு செவி வழியாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது உண்மையாலுமே நமக்கு பணத்தை ஈர்க்குமா, உண்மையிலே பணத்தை நம்ம ஈர்த்து கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்குமே கிரக இணைவு தான் சம்பந்தம். இப்போ இந்த செடி நம்ம வீட்டுக்கு வரதும், நம்ம வீட்டுள்ள வரதும், இதுக்கும் ஒரு கிரக இணைவு தான் கண்டிப்பாக சம்மந்தம் கொடுக்கும். இது எப்படின்னா, சில பேருக்கு பிறக்கும்போதே இந்த கிரக இணைவு இருக்கும். சில பேருக்கு கோல்சாரத்தில் இந்த கிரக இணைவு அதன் மூலயமா இவங்களுக்கு இந்த செடியோ இந்த கொடியோ எல்லாமே, நம்ம ஒரு பொம்மையாக இருக்கட்டும், ஒரு சட்டையாக இருக்கட்டும், எல்லாமே கிரக உராய்வு மூலயமா தான் நம்ம சம்பவம் நடக்கும். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட அன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்றத கிரகம்லாம் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி இந்த செடி வீட்டுக்கு வரத்துக்கும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகமும் நிகழ்கால கோச்சாரங்களும் தான் வினைவு பண்ணணும். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த நித்திய கல்யாண செடி வீட்டு வாசல் இருந்தால் பணம் வரும், பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்து எல்லார்ட்டையும் பரவுது. சரி, இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போம். பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட்டை தான் அவங்களுக்கு சொல்கிறேன். பரிகாரம் அப்படின்றது உண்மையாக பொய்யான்ற மாதிரி. பரிகாரம் அப்படின்றது தெய்வ வழிபாடு, நல்ல ஒரு பரிகாரம். தெய்வத்தை முறையிடுங்க, தெய்வத்தை கேளுங்க. அது நம்மளோட தலையெழுத்தையோ இல்லை நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோ தீர்வையோ ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கும். இது தெய்வ வழிபாடு சிறந்த பரிகாரமாக நான் எல்லோரும் சொல்கிற விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நான் பெரும்பாலும் சொல்லுவதில்லை. ஆனால் அந்த மரம் நட்டுக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்கும் சில மர விருட்சம் இருக்குது. அந்த விருட்சத்தை நடும்போது அதுக்கு உண்டான கர்மா, நமக்கு உண்டான கர்மாவை அதை எடுத்துக்கும். ஏன்னா அதுவும் உயிர், நம்மளும் உயிர். சரிங்களா? இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் இந்த செடியை வச்சா பணம் வரும், வசியம் பணத்தை ஈர்க்கும் அப்படின்றது ஒரு கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். யாராவது வீட்டில் செடி இருக்குதோ அவங்கள போய் கேட்டிருக்கேன். அந்த செடி வந்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, செடி வரத்துக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, பொருளாதார நிலை எப்படி சொல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் விசாரித்து பார்த்துருக்குறேன். இதை நானும் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கேன். பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு ஒன்றும் பணத்தெல்லாம் ஈர்த்து கொடுக்குறதா யாரும் சொல்லலை. அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் என்னவோ அந்த வருமானம் தான். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் வருமானத்தை நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு ஒரு மாதம் என்ன வருமானம் வருமோ அந்த வருமானம் தான் வருது, அதை தாண்டி பெரிய வருமானம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த செடி வந்ததுக்கப்புறமும் வரதுக்கு முன்னாடியும். இந்த நித்திய கல்யாணி பற்றி இப்போ நான் பேசுகிறேன். இந்த நித்திய கல்யாணி வீட்டு வாசல் இருந்தால் பணத்தை ஈர்த்து கொடுக்கும், மணி பிளான்ட் வீட்டு வாசல் இருந்தால் பணத்தை ஈர்த்து கொடுக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? உண்மையாலுமே நித்திய கல்யாணிக்கு சுடுகாட்டு பூ அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. நல்ல ஒரு செடி தான். என்னத்துக்கு இந்த செடியை வீட்டு வாசல் வைக்க சொன்னாங்க, இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இதில் மருத்துவ குணங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த செடியை வீட்டு வாசலை வைக்கணும் அப்படின்னா, இது சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமையான மருந்தாக இது வருது. சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்க்கு இது ஒரு அருமையான மருந்து. அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இது ஒரு அருமையான மருந்து. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இருக்கிற பிரச்சனை பிபி, சுகர், இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த பிபிக்கும் இந்த இரத்த அழுத்தத்திற்கும் சர்க்கரை நோய்க்கும் ஒரு அருமையான மருந்து இந்த நித்திய கல்யாணி. இது போல் பல நோய்களுக்கு இது மருந்து தருது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை, பெண்களுடைய பிபி சுகர் பிரச்சனை, அதேமாதிரி மன அழுத்தம், சில பேருக்கு டிப்ரெஷன் சொல்லுமா, அந்த டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரி பல நோய்களுக்கு மருந்தாக இந்த நித்திய கல்யாணி இருக்கிறது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. இதை பற்றி நான் பல யூடியூப் சேனல்லையும் போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது இதை நித்திய கல்யாணம் உள்ள என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை அனலைஸ் பண்ணி பார்த்து தான் அப்புறம் அவங்களால சொல்கிறேன். இது பணத்தை இருக்கிற தன்மை இதுக்கு கிடையாது, 100% கிடையாது. இது 100% மருத்துவ குணங்கள் உள்ள செடி. இதை நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா, ரத்த அழுத்தம் பிபி ஏறும்போதோ, இல்லை சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போதோ, இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட் சொல்லுதுமா, இந்த மாதிரி காலங்களில் இந்த செடியை நம்ம சாப்பிடும்போது, அது சாப்பிட்றதுன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அது நீங்கள் பின்னால் தெரிஞ்சுக்கங்க அது எப்படி சாப்பிட்ணுன்னு. ஆனால் இதை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட நோய் குறையுது அப்படின்றது இதுவும் அனுபவபூர்வமான உண்மை. இதை நான் பரிசோதனை பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இயற்கை மருத்துவத்தை கேளுங்க, நித்திய கல்யாணம் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது சார்ந்த விஷயங்கள் நீ தேடி பாருங்கள். சரிங்களா? இதில் பணத்தை இருக்கிற சக்தி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடுறது ஆற்றல் இந்த செடிகளுக்கு அதிகம் உண்டு. எது இந்த வாஸ்து செடி எதெல்லாம் சொல்கிறாங்களோ, ஈவன் இந்த மணி பிளான்ட் கூட
இதுவும் எப்படின்னா இந்த கெட்ட கெட்ட உங்களுக்கு சொல்லப்போனால் கெட்ட சக்தி சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி நமக்கு நமக்கு அதானே புரியும். கெட்ட சக்தி இழுத்து நல்ல சக்தியை வெளியிடும். அதான் நல்ல கெட்ட ரச்சு உள்ள காற்றை இழுத்து நல்ல ஆக்சிஜன் வெளியிடுற தன்மை வந்து இந்த மணி பிளான்ட் செடிக்கும் இருக்குது, இந்த நித்திய கல்யாண செடிக்கும் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த வீட்டில் வையுங்க அப்படின்றாங்க. இந்த செடி மட்டும் கிடையாது, எதெல்லாம் வாஸ்துக்கு செடின்னு சொல்கிறாங்களோ அந்த செடி அனைத்துமே. ஈவன் உங்களுக்கு கத்தாழை கூட இருக்கலாம். கத்தாழையும் இப்படி தான். இப்போ நானே கூட சொல்லுவேன், நாக்கு கற்றாழைன்னு ஒன்று இருக்குது வீட்டு வாசல். இது எல்லாமே மருத்துவ குணங்கள். நம்ம ஏன் அரச மரத்து விநாயகர் சுத்தம் சொல்கிறது தெரியுங்களா? அரச மரத்து விநாயகர் சுத்தினா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அரச மரத்தை சுத்தம் போது வயிறு சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் பெருசாக நமக்கு வராது. அதனால தான் அந்த இடத்துல பிள்ளையாரை வச்சு மரத்தை சுத்த சொன்னாங்க. இதுவும் இந்த ஏரிக்கரை ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த அரச மரத்து விநாயகருக்கு பவர் அதிகம்னா விநாயகருக்கு பவர் இல்லை. அந்த இடத்துல இருக்கிற மரத்துக்கு தான் பவர். அந்த நீரோடையில் ஓரமாக இருக்கிற மரத்துக்கு பவர். அதனால தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமையான மருந்துனால தான் இந்த அரச மரத்து விநாயகர் சுத்திவா அப்படின்றாங்க. இப்போ இந்த அரச மரமும் இந்த வேம்பு மரம் இதெல்லாம் எல்லாமே மருத்துவ குணங்கள் தான். அதில் ஒரு ஆன்மீகத்தை புகுத்தி தான் நம்மளை அது ஈடுபட சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் செய்வோம். ஏன்னா நம்மலாம் பாசிட்டிவை நோக்கி போகிறோம். நம்ம தான் பாசிட்டிவாக விஷயம் சொல்லணுன்றோம்ல. ஸோ எது அறிவியல் பூர்வமாக சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்போது இது வந்து பணத்தை ஈர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சில இந்த அரச மரம் ஆலமரம் ரெண்டுமே புதனுக்கும் குருவுக்கும் உள்ள விருட்சங்கள். ஸோ இது சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு உண்டான விருட்சங்கள். இதை சுத்தம் போது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயமும், தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு பெருசாக பாதிக்காது. அப்படின்னால தான் இந்த பெண்களுக்கு முக்கியமாக சொல்லுவாங்க, குழந்தை தடைன்னா அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த கருப்பை குழாயில் அடைப்போ இல்லை கட்டியோ நீர் கட்டியோ வரும்போது சுற்றி வரும்போது அதுலேருந்து வர காற்று நம்ம சுவாசிக்கும் போது அதன் மூலிமா நமக்கு சில நோய் தொந்தரவு குறையும். அப்படின்னால தான் பெரியவங்க சொன்னாங்க. ஆக இந்த நித்திய கல்யாணி செடியை வீட்டில் வச்சா பணம் ஈர்க்குமானா கண்டிப்பாக இருக்காது. 100% அது ஒரு மருத்துவ குணமுள்ள செடி. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு வாசலில் வையுங்க. அதை எப்படி உட்கொள்ளணுன்றத நீங்கள் அந்த சித்த மருத்துவ அவர்கள ஆலோசனைப்படி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகள், நம்மளுடைய மன இறுக்கங்கள் கண்டிப்பாக குறையும். இது அனுபவபூர்வமாக இதை நான் பயன்படுத்தி இது உண்மை அப்படின்ற தெரிஞ்சுக்கிறப்ப தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ பணத்தை ஈர்க்குமானா கண்டிப்பாக ஈர்க்காது. அப்படி பணத்தை ஈர்க்குன்னா அரசாங்கமே ஒரு திட்டம் போட்டு மாதம் 1000 அனுப்புறது பதிலாக எல்லாருக்கும் ஒரு நித்தியக்கெல்லாம் செடி கொடுத்தாங்க. எதுக்கு 1000 ரேஷன் கடை போய் நம்ம புக் பண்ணிவிட்டு மாதம் 1000 எனக்கு வரலன்னு நம்ம போயிட்டு ஏதோ மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் அரசாங்கமே இந்த நித்திய கல்யாண செடி கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே மரம் வச்சிங்க, உங்களுக்கு செடி வந்துச்சுன்னா நீங்களே பணம் வரும் சொல்லிட்டு போயிடலாம்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள செடி. இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கணும். நம்ம வீட்டை சுற்றி எப்பயுமே மருத்துவ குணங்கள் கொண்ட செடி இருக்கணும். அதுக்காகத்தான் அது உள்ள பணம் வரும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சாங்க. நம்ம ஆளுங்களுக்கு பணம் வரும்னா என்ன ஆனாலும் செய்வாங்க அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் தான். தப்பு கிடையாது. எனக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான். எல்லாருக்கும் வாழ்வதற்கு பணம் கண்டிப்பாக தேவை. அதை எப்படி நம்ம சம்பாதிக்க போகிறோம், எப்படி நம்ம கையாள போகிறோன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போது பணம் நமக்கு வரணும்னா என்ன, கிரக காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் இருக்குது. அப்போது ஒருத்தருக்கு பணம் வரணும், எப்படி வரணும்? அதிர்ஷ்டம் மூலயமா வரணும், இல்லை உழைச்சி சம்பாதிக்கணும், இல்லைனா நம்ம மூதியாளர்கள் சம்பாதிச்சு வச்சு அதன் மூலிமா வரணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணி அது நமக்கு வரணும். இந்த மாதிரி பெரும் பணம் வரத்துக்கு இந்த மாதிரி பல வழி இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் பணம் வருவதற்கு என்று சில பாவங்கள், சில கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்களும் அந்த பாவங்களும் நல்லா இருந்தால் மட்டும் பணம் நம்மை தேடி வரும். இப்போது பணம் நம்மளை தேடி வரத்துக்கும் பணத்தை நம்ம தேடி போகிறதுக்கும் காரணமும் நம்மளோட ஜனனகால ஜாதகமே. அதுக்கு என்னென்ன கிரக இணைவு இருக்கணும், அதுக்கு என்னென்ன கிரகங்கள் முக்கியம் அப்படின்றத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவில் இந்த மாதிரி செடிகளை வைத்தா பணம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது உங்கள் பாஷை சொல்ல போனது கெட்ட சக்திகளை தனக்குள்ளே இழுத்து நல்ல சக்திகளை நமக்கு கொடுக்கும். அதாவது நல்ல காற்றை நமக்கு கொடுக்கும். நல்ல காற்றை கொடுக்கும், நம்ம சுவாசித்தா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இந்த விஷயத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ பணம் நம்மளை தேடி வரத்துக்கும் பணத்தை நம்ம தேடி போகிறதுக்கும் எந்த மாதிரி ஜாதக கிரக இணைவு இருக்கணும், அதுக்கு எந்த பாவகம் நல்லா இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன். இதை நீங்கள் கேட்குறது முக்கியம் கிடையாது. இதை நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பகிரும்போது தான் இதில் இருக்கிற உண்மைத்தன்மை தெரியும். ஏன்னா இந்த மாதிரி செடிலாம் வச்சு நம்ம பணக்காரன்னா யாரும் வேலைக்கே போகத்தால தரேன். நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கணும், ஓனர் சம்பளம் தரல, போனஸ் தரல, இன்க்ரிமெண்ட் தரல, ப்ரொமோஷன் தரல, நான் ஏன் கற்றணும்? வீட்டை சுற்றி செடி நட்டு வச்சுட்டு ஹாயாக உட்காந்துலாமே.
அப்போல்லாம் கிடையாது. இதில் முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் 100% இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய செடி, அதில் மாற்று கருத்து இல்லை. இதே பணத்தை ஈர்த்து தராது. பணத்தை நமக்கு வருவதற்கும், பணம் நம்மகிட்ட நெருங்குவதற்கும், நம் பணத்தை நெருங்குவதற்கும் அனைத்துமே நமது கிரகங்களும் ஜனனகால ஜாதகமே பொறுப்பு. அதுக்கு எந்த மாதிரி இணைவு இருக்க வேண்டும், அதுக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும், அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மற்றவங்களும் சொல்லுங்கள், மற்றவங்களும் பகிருங்க. நீங்களும் வளர்ந்து என்னையும் வளர்த்து விடுங்கள். அனைவருக்கும் முருகன் துணை. வாழ்த்துக்கள்.